மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. எதிர்க்கட்சி தலைவரே வந்து ஒரு அமைச்சர் வந்து பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்காரக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரேன்னு சொன்னா அது கொஞ்சம் மோசமான வார்த்தையே இல்லையா? இல்லைங்க, அதாவது நீங்க சேர் எடுத்து வீசி எரிஞ்சிங்கன்னா உங்க மேல சந்தனமா வரும். பாத்ரூம்ல யார் எவ்வளவு நேரம் உட்காராங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரை போட்டு பாருங்கிறாரு. சார் இவ்வளவு மட்டமா இருக்குது வாதம் சட்டமன்றத்துல. இல்லைங்க, மட்டமானவர்கள் போனா மட்டமா தானே இருக்கு. இங்கே பெரிய இங்கர்சாலும் பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் சாக்ரட்டிஸ்மா போறாங்க. எல்லாம் தெருவில் இருந்து போன ஆட்கள். ஆளுங்கட்சி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை அதாவது ரீல்ஸோட பாட்டோட போடுங்கிற வேலையை செய்கிறாங்க. இது என்ன ஆச்சுன்னா சட்டமன்றம் ஏதோ தாவேக்கா தான் ஸ்கோர் பண்ணுறாங்க, திமுக சீன்லேயே இல்லை, இப்படி ஒரு இமேஜ் உருவாங்க. இப்போ முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இல்லையா, என் டேபிளில் ஃபைல் இருக்குது, ஏன்னா அனாவசியமாக எடுத்து வெளியே கூட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்கிறது தைரியமாக தான் எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு. என்ன இப்படி பேச இவருக்கு எந்த பயமும் இல்லையா? இப்போ போலீஸு அதிகாரம் உள்ளவரா திருட அதிகாரம் உள்ளவரானா? போலீஸ் தான். இப்போ திருடன் தான், யோ என்னை பிடிச்சி பாரு, என்னை கைது பண்ணி பாரு, என்னை தொட்டு பாரு, யார் சொல்கிறா? திருடர்கள். மக்கள் சொந்த கொள்ளையடிச்சும் திருடன் தானே. யாரு வேணாலும் அடிக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். எங்களுடைய கணக்கு தீர்க்க வேண்டியதை செந்தில் பாலாஜி தான். ரெண்டாவது செந்தில் பாலாஜி தான் எல்லாத்துக்குமே வில்லை. தாவேக்காவுக்கு ஆட்சிக்கு குதிரை பேரத்துக்கும் இல்லை யாரு? செந்தில் பாலாஜி தான். திமுக அண்ணா திமுக சேர்ந்து அத்தனை பேருமே 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் எம்எல்ஏ வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1000 தான் கார் இருந்தாலும் கவர்மெண்ட் காரில் போகிறதா ஒரு கெத்தாக இருக்கும், அப்போ தான் எங்களை மதிப்பாங்க, எங்களை ஒரு எம்எல்ஏவே யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கார் தான் வேணும். அடுத்து கவர்மெண்ட் காரு, அப்புறம் அடுத்து சைரன், அடுத்து வந்து எஸ்கார்டு. விஜய்க்கு மாதிரி ஒரு 20 வண்டி போனால் தாங்க எங்களுக்கு கெத்து. 20 வண்டி சைரன் வச்சுட்டு நீங்கள் Z+ துப்பாக்கி கூட 5 பேர் வரணுங்க. அடுத்த கட்டம் காமராஜர் கக்கனு துப்பாக்கியோட வந்தாங்க. லதா தரப்பு RSS தொடர்பு கொண்டு எங்கிட்ட சின்ன பையனெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டான், எங்கள் கணவருக்கு என்ன தகுதி இல்லை, அவரை கவர்னராக போடுங்க. இப்படி நல்ல இப்போ RSSக்கு லதா பெரிய அழுத்தம். இந்த தர்மன் ஒரு படம் இருக்குது, அந்த படம் முடிஞ்ச உடனேயும் ரஜினி கேரளா கவர்னர், பொறுப்பு கவர்னர் தமிழ்நாடு. அப்படி விஜயுடைய ஃபைல் பூரா எங்கே எடுத்துகிட்டு போனோம்? போயஸ் கார்டனுக்கு எடுத்துகிட்டு போனோம். அப்போ நல்ல சூப்பர் ஸ்டார் கவர்னர், நடிகர் முதலமைச்சர், ஒரு கண்ணாடி உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர். எப்படி நல்லா இருக்கா? இதுதான் தமிழ்நாடு. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு காலையில் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கருத்து மோதல். அதாவது பாத்ரூமில் தொடங்கி சங்கி அமைச்சர் வரைக்கும் வராங்க. இல்லை குறிப்பாக முதல் கேள்வி நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு எங்கள் இடத்துலாம் கரண்ட்டே இல்லை, கரண்ட் இவ்வளோ மோசமாக இருக்குது, தமிழ்நாடு கரண்ட் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லும்பொழுது நிர்மல்குமார் வேணுமனே வந்து அவரை வந்து கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து கரூர் எம்எல்ஏ சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டு அப்புறமா தான் மன்னிக்கணும் கோயம்புத்தூர் எம்எல்ஏ சொல்கிறாரு. அதுக்கு உதயநிதி சங்கின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பாத்ரூம் ஊற்றி போயிட்டு உதயநிதியை பார்த்து பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காரக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களேன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில்? இப்போது தாவேக்கா அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர் அலுவலகம் அத்தனையும் அரசியல் ரீதியாக பதில் சொல்லுவதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. அப்போது நீங்கள் அதற்கு மக்கள் நேரடியாக அதை பார்த்துட்ருக்கேன். பதில் சொல்ல தெரியவில்லை, பதில் சொல்லுவதற்கு அனுபவம் இல்லை. அப்போது அதை மக்களிடம் இவர்கள் அதாவது தமிழில் அந்த வார்த்தையை தேடுறேன், தமிழில் இவர்கள் அந்நியப்பட்டு விடுவார்கள். அதாவது இவர்கள் மக்கள்கிட்ட அதான் மீண்டும் இங்கிலீஷ்க்கு வர வேண்டியது இருக்கு, எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். என்ன பண்ணுறது தமிழ்? ஆமாம். அப்போ இதை திசை திருப்பணும்னா என்ன, கரூர் கம்பெனின்னா டென்ஷன் ஆகி என்ன ஆகும்னா கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காது. அப்போ இதுதான் திராவிட மாடல். நீங்கள் திமுக பொறுத்த வரைக்குமே
எப்பொழுதுமே அது அண்ணாத்தோட அரசியல். அண்ணாத்தோட அரசியல். கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாத இந்த திராவிட இயக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை குழப்பிடுவான். இது ஆர்எஸ்எஸ் பாலிசி. ஆர்எஸ்எஸ் பாலிசி இந்த இனம் தெளிவாக இருந்து விடக்கூடாது. அப்போ அவனை பல குழப்ப நிலையிலே வைத்திருந்தால்தான் தெளிவான முடிவுக்கு அவன் போக மாட்டான். நீங்கள் மலையாளி தெளிவாக இருப்பான், கேரளாக்காரன் 4 வார்த்தை தான் கேட்பான். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதுக்கு பதில் வர வரைக்கும் திருப்பி அதை கேட்பான். இங்கே இவன் கேள்வி கேட்டால் பதில் ஒன்று சொல்ல தெரியலனா இந்த விஷயத்திலிருந்து வெளியேறிடுவான். வெளியேறி வேற ஏதோ விஷயத்த அவன் துடிப்பான். இவன் அதுக்கு பதில் சொல்லுவான், அதுக்கு கேள்வி கேட்பான். சொல்ல வேண்டிய விஷயம் கேட்க வேண்டிய விஷயம் என்ன ஆகும்? வெளியேறிடும். இதுதான் ஆர்எஸ்எஸ் பாலிசி. ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவான்? மக்களை குழப்பீருன்றுவான். ஒரே விஷயம் மக்களை குழப்பீரு. ஏன்னா ஊடகம் அவங்ககிட்ட இருக்கிற காரணத்தினால உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிப்பதற்கு உடனடியாக மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தெரியாது. நீங்கள் உதாரணத்துக்கு காந்தியை சுட்டவன் விநாயகரான் கோட்சேன்னு ஒரு பாப்பான். ஆனால் கையில் என்ன குத்தியிருந்தான்? முஸ்லீம் பேரை பச்சை குத்தியிருந்தான். இதுதான் பாலிசி. இது ப்ராக்டிக்கல். நான் தியரி அப்படி தான் இருக்கும். அது 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 அதைத்தான் அண்ணாதுரை காப்பி அடிக்கிறது. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். அப்போ எங்க 1 படி தாங்க போட முடியும், 3 படியில் போட முடியாது. அது ஒரு கவர்ச்சி வாக்கு. இப்போ சம்பத்துக்கு அண்ணாக்கு ஏன் சண்டை வருதுன்னா, நான் சட்டமன்ற நாடாளுமன்றத்தை வச்சே சொல்றேன். சம்பத்து தான் திமுகவை ஆரம்பித்த தலைவர், அண்ணா கிடையாது. ஈவிகே சம்பத் தான். முதல் கூட்டம் தீக்காவை எதிர்த்து பெரியார் எதிர்த்து திருச்சியில் போடுறாங்க. திருச்சியில் போடும்போது பெரியார் தொண்டர்கள் அத்தனை பேரும் அன்னைக்கு பெரிய தாதாவாக இருப்பான். எல்லாமே இந்த சிலம்பு விளையாட்டு வீரர்களாக இருப்பான். அத்தனை பேரும் சிலம்போடு வந்தார் அந்த கூட்டத்துக்கு. வந்து பார்த்தா பெரியாருடைய அண்ணன் பகன் சம்பத்து இருக்கார். இல்லைன்னா அன்னைக்கே பல பேருக்கு மண்டை உடைஞ்சு போய் அன்னையோட சமாதியாக இருக்கும் திமுக. அப்போது அது விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அண்ணாதுரையும் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, அவள் படிதாண்டா பத்திரியும் இல்லை, நான் முற்றும் துறந்த முனிவன் இல்லை, இப்படி ஒரு குழப்பம். கருணாநிதிட்ட கேட்டாலும் அதே தான். இது இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, இது திராவிட இயக்கத்திலிருந்து ரோல் மாடலு புதுசாக அரசியலுக்கு வருகிறவனும் அத்தான் செய்யறான். இப்போ நிர்மல் குமார்ட்ட யோ கரண்ட் இல்லை, கரண்ட் கட்டுப்பாடு, பில்லு 3 மடங்கு அதிகமாகுது. ஏன்னா அவரே அமைச்சராக இருந்தவர், அமைச்சர் பல கோடி கல்லா கட்டினவர், பல கோடிக்கணக்கானவன் திருடுனவர். அதே போற போக்குல இதே நிர்மல்குமார் சொல்றாரு, அப்ப இவர் சிறைக்கு போயிட்டு வந்தாரு மாறினாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து செந்தில் பாலாஜி அவமானப்படுத்துறது தான் நிர்மல்குமாருடைய நோக்கமா இருக்கு சட்டமன்றத்துல. ஆமா, ஏன்னா நிர்மல்குமார் இப்ப என்ன இப்போ இபி கான்ட்ராக்ட்ல என்ன பண்றாருன்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியும். எங்கே கட்டிங் வாங்குறாரு, எங்கே பேரம் பேசிட்டு இருக்காரு, இல்லை பழைய அதிகாரி தானே, இவர்கிட்ட பேசிட்டு இருந்தா இப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்போ இந்த விஷயத்தை செந்தில் பாலாஜி எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. பண்ணுனா இன்னும் வேகமாக வழக்கு வேகமாக. சரி, இவர் எழுந்து ஏன் உதயநிதி சங்கி அமைச்சர்னு சொல்றாரு? உடனே ஏன் சொல்றாருன்னா, எங்க கட்சிக்காரன் அவர் தான் எதிர்கட்சி தலைவர். சரி, எதிர்கட்சி தலைவரே வந்து ஒரு அமைச்சர் வந்து பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்காரக்கூடிய எதிர்கட்சி தலைவரேன்னு சொன்னா அது கொஞ்சம் மோசமான வார்த்தையே இல்லையா? இல்லைங்க, அதாவது நீங்க சேர் எடுத்து வீசி எரிஞ்சிங்கன்னா உங்க மேல சந்தனமா வரும். என்ன வரும்? அதே சேர் தானே வரும். இதுதான் திராவிட இந்த புதுசா அரசியலுக்கு வருகிற இந்த இளைஞர்கள் தாவேக்க முகமே மாறிச்சு சார். திடீர்னு உதயநிதிக்கு ஒரு மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி மாறிச்சு. அவருக்கு ரொம்ப பார்க்க என்னதான் இருந்தாலும் வந்து அப்படி சொல்லாம பொதுவே இல்லை பாத்ரூம் இல்ல அதாவது சங்கி அவர் பாஜக வந்தாரு, எங்க பாஜக வந்தவர், அதனால அவர் சங்கி அமைச்சருங்கிறாரு. அவரை இவர் எங்க இருந்து வந்தாரு? அப்போ அவர் உதயநிதி இப்போ பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்காந்து இல்லைங்க, அதை அவர் சொல்றாரு. இந்த பதிலுக்கு அந்த பதிலுக்கு இந்த பதிலுக்கு அண்ணாதுரை சொன்ன பதிலுக்கு கருணாநிதி சொன்ன பதிலுக்கு அதுக்கு இவர் சொல்றாரு. உடனே வந்து பாத்ரூம்ல யார் எவ்வளவு நேரம் உட்காராங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரை போட்டு பாருங்கிறாரு. என்ன சார் இவ்வளவு மட்டமா இருக்குது வாதம் சட்டமன்றத்துல? இல்லைங்க, மட்டமானவர்கள் போனா மட்டமா தானே இருக்கு. இங்கே பெரிய இங்கர்சாலும் பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் சாக்ரட்டிஸ்மா போறாங்க, எல்லாம் தெருவுல இருந்து போன ஆட்கள். உதயநிதி சொல்றாரு இன்னைக்கு பேசும்பொழுது, இந்த லைவ் நீங்க போடுறீங்க, முதல் முறையா லைவ் போடுறீங்க,
அந்த லைவ் நீங்க போறதுல பாத்தீங்கன்னா இந்த பாட்டா பாடுனுறாங்க, இதெல்லாம் போயிட்டு நீங்க கட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவுக்கு எதிராக பேசுற மாதிரி இருக்கு உதயநிதி பேசுறது. அவருக்கு என்ன சிக்கல் லைவ் போறதுல? இல்லை, லைவ் போட்டதில் என்ன நடக்குதுன்னா எதிர்கட்சி காமிக்கிறது இல்லை. இல்லை காமிக்கிறாங்க. இல்லை நீங்கள் அது எப்படி காமிக்கிறாங்கன்னா சார் லைவ் கட் பண்ணுறதே இல்லையே, ஒரு நிமிஷம் கட் பண்ணல. இல்லை அதாவது கேமரா எந்த பக்கம் திரும்பிடுது சார். பெரும்பாலும் வந்து சபாநாயகர் பக்கமும் எதிர்கட்சி பேசும்போது அவளை கார்னர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஆளுங்கட்சியுடைய வாதங்களை இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இவர் சொன்ன அலிகேஷன் என்ன, உதயநிதி சட்டமன்றத்தில் வந்து உங்கள் கட்சிக்காரங்களாம் பாட்டு பாடுறாங்க, எனக்கு சட்டமன்றத்துக்கு வந்துன்னா இல்லை சூப்பர் சிங்கருக்கு போயிருக்கேன் எனக்கே தெரில, அதனால் அந்த பாட்டு பாடுறதெல்லாம் கட் பண்ண சொல்லுங்கன்றது உதயநிதி வந்து சொல்கிறாரு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அந்த பாட்டு பாடுறதெல்லாம் வந்து மக்களிடத்தில் போய் சென்றடையுது, அது டிவிக்கு ஃபேவராக போய் முடியுதுன்ற ஒரு எண்ணத்துலேருந்து உதயநிதி பேசுகிறாரான்னு நான் கேட்குறேன். அதுதான் உண்மை. அதான் சொல்ல வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் உதயநிதிக்கு சண்டை. அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுல ஆளுங்கட்சி தரப்பு அமைச்சர் பேசுகிறத கேமரா திருப்பி வச்சிடலாம். ஆமா, இதை என்ன பண்றான் தாவைக்கால ரூட்டுன்னு இருக்கு. எந்த ரூட்டு? ஜெகதீஷ் பழனிசாமி ரூட் வச்சிருக்காரு. அது சினிமா ரூட் தானே? ஆமா, சினிமா ரூட் இப்ப பொலிட்டிக்கல் ரூட் ஆயிடுச்சு. சரி, அதாவது சினிமா ரூட்டு பொலிட்டிக்கல் ரூட்டா இருந்துதான் அப்புறம் சினிமா ரூட்டா இருந்து அப்புறம் பொலிட்டிக்கல் ரூட்டா மாறிடுச்சு. இப்ப அந்த ரூட்டு முழுக்க அரசியல் கட்சி ஆளுங்கட்சி ரூட்டா மாறிடுச்சு. மாறிய பிறகு ஆளுங்கட்சி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை அதாவது ரீல்ஸோட பாட்டோட போடுற வேலையை செய்யறாங்க. இது என்ன ஆச்சுன்னா, சட்டமன்றம் ஏதோ தாவேக்கா தான் ஸ்கோர் பண்றாங்க, திமுக சீன்லயே இல்லை, இப்படி ஒரு இமேஜ் உருவாங்க. நீங்க அவர்களுடைய கருத்தை எதிர்த்து யாராவது கமெண்ட்ஸ் போட்டா அது கீழே அவங்க அம்மாவை இழுத்து அக்காவை இழுத்து கெட்ட இருக்கு. நான் காமிக்கிறேன் கெட்ட வார்த்தை என்னென்னு இருக்கோ வாழ்நாள்ல அவன் குடும்பம் அதை பார்த்துன்னா ரீல்ஸே கமெண்ட்ஸே போட மாட்டான். அந்த அளவுக்கு யார் பண்றா? ஜெகதீஷ் பழனிசாமி தான் பண்றாரு. இப்ப இதெல்லாம் திமுக தரப்பு தாங்க முடியல. அதனுடைய விளைவு தான் உதயநிதி சட்டமன்ற நிகழ்ச்சியை லைவாக காமிக்கிறதுல நீங்கள் உங்கள் ரீல்ஸ் எல்லாம் சேர்த்தாதீங்க. இப்போ முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இல்லையா, என் டேபிளில் ஃபைல் இருக்குது, ஏன்னா அனாவசியமாக எடுத்து வெளியே கூட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்கிறது தைரியமாக தான் எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு. என்ன இப்படி பேசுறாரு? இவருக்கு எந்த பயமும் இல்லையா? யாருக்கு? உதயநிதிக்கு பயம் இல்லை, அங்கே டேபிளில் ஒன்றும் இல்லையா? பயமே விஜய் தான். விஜய் தான் பயம். ஏன்னா நீங்கள் இப்போ போலீஸு அதிகாரம் உள்ளவரா திருட அதிகாரம் உள்ளவரானா போலீஸ் தான். இப்போ திருட யோ என்னை பிடிச்சி பாரு, என்னை கைது பண்ணி பாரு, என்னை தொட்டு பாரு, யார் சொல்றா? திருடர்கள் மக்கள் சொந்த கொள்ளையடிச்சு திருடன் தானே. இப்போ போலீஸ் என்ன பண்றாரு? நான் நீ திருடிட்டு ஓடுறவனை பார்த்து நான் எப்போ தோணுதோ அப்பதான் வருவேன், எப்போ பிடிக்கணுமோ அப்பதான் வருவேன், நாளைக்கு பார்க்கலாம், நான் 2 நாள் நீ எப்போ வேணா போ. எனக்கு என்ன சார், திமுக எக்ஸ்போஸ் பண்ணதுனால தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு சிஎம் ஆக்கினாங்க. ஒரே காரணம் திமுக எதிர்ப்பு தான் விஜய் அவர்கள் சிஎம் ஆனது பெரிய காரணம். ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஊழல் லிஸ்ட்லாம் டேபிள் இருக்குதுன்றீங்க, ஏன் எடுக்க மாட்டார்? என்ன தயக்கம்? என்னன்னா இப்போ தாவேக்கா ஊழல் பண்ணிட்டு இருக்குல்ல, அதை இவங்க எக்ஸ்போஸ். நீ ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரு? இதோடைய ஆலோசனை சொல்றாங்க, நீங்க முதல்ல அங்கே போயிருங்க, நம்மளாம் ஊழல் பண்ண போறோம், நம்மளாம் திருட போகிறோம், ரெட்டிகள் குரூப்பெல்லாம் கொள்ளையடிக்க போகிறோம், பல 1000 லட்சம் கோடி கொள்ளையடிக்க போகிறோம். நீங்கள் அவரை போய் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க சார். இப்போ இவர் எடுக்கவே மாட்டாரா? விஜய் அவர்கள் இந்த திமுகவுடைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் மேலே ஊழல் எடுக்கவே மாட்டார், எந்த காலத்தையும் எடுக்க மாட்டார். எடுத்தா இவங்க எடுத்துருவாங்க. இவ்வளோ தைரியமாக சொல்ல இவங்க அவங்க எடுத்துருவாங்க நடவடிக்கை எடுன்றாங்களே. அதான் திமுக இவர்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. யார? ஏன் அந்த அளவுக்கு நிர்வாகம் சீர்கேடாயிடுச்சு? நீங்கள் 100 கோடி ரூபாய் யாருக்கு போச்சு? பழனியில் 100 கோடி எங்கே போச்சு? ஒன்று. 2வது அவன் செத்தே போயிட்டான், அடிச்ச எப்படி செத்தானே தெரியல, அவன் தான் உயிருள்ள சாட்சி. ஒன்று. 2வது இந்த 1000 கோடி ரூபாய் சாராய வியாபாரம் 11 குடிச்சா செத்து போயிடுவான். எல்லாம் கெமிக்கல் இருக்கு, செயற்கை சுவை கெமிக்கலில் சாராயம் தயார் பண்ணுறீங்க, அதை பேன் பண்ணுங்கன்னு உணவு கட்டுப்பாட்டுத்துறை தடை செய்யுது. 16 மணி நேரத்தில் என்ட்ரிக்கா சுப்ராம ரெட்டி கம்பெனி அதை ஓப்பன் பண்ணுது. அப்போ யார்கிட்ட இருக்கு ஆட்சி? ரெட்டியார் கும்பிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, 1792 பேர் கண்ட்ராக்டரா யூபி கார்டு உள்ள வர்றான். இது யார் ஒப்பந்தம் போட்டது? எங்கிருந்து இந்த ஒப்பந்தம் உருவானது? இதை யார் அனுப்புனது? இல்லை. அப்போ அமித்ஷாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறாரு விஜய்.
பாத்தீங்களா? ஆமா, சாப்பாடு அந்த பாக்ஸ் பாத்தீங்களா? பாக்ஸ் அது சாப்பாடு தான். சாப்பாடு அவருக்கு பிடிச்ச சப்ஜி, அதே போல பன்னீர் பாலக்கு, சப்பாத்தி எல்லாம் ஒரு அபிஷாக்கு விருப்பமான ஐட்டங்களை காஜு கட்லி, இதுல முந்திரி பருப்பு செய்யறது காஜு கட்லி, இதெல்லாம் கொண்டு கொடுத்தாராம் யாரு? விஜய். ஏன் காரணம்? அமித்ஷாவுடைய கோபத்துக்கு ஆளாகி விடக்கூடாது. இப்போ ரஜினியை கவர்னரா போடுறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, எங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நேரடியாக தமிழ்நாட்டுக்காரர் அவர் தமிழ்நாட்டுக்காரர் அல்ல, அது வேற விஷயம். கர்நாடகாவில் கண்டக்டரு, பிறந்தது மராட்டி, சிவாஜி ராவ் கெய்க்வாட். கண்டக்டராக வந்து சேர்ந்தது பெங்களூரு, இங்கே சூப்பர் ஸ்டார். இப்போ லதா தரப்பு ஆர்எஸ்எஸ்ஸை தொடர்பு கொண்டு எங்கிட்ட சின்ன பையனெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டான், எங்கள் கணவருக்கு என்ன தகுதி இல்லை, அவரை கவர்னராக போடுங்க. இப்படி நல்ல இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு லதா பெரிய அழுத்தம். இந்த தர்மன் ஒரு படம் இருக்குது, அந்த படம் முடிஞ்ச உடனேயும் ரஜினி கேரளா கவர்னர், பொறுப்பு கவர்னர் தமிழ்நாட்டு. அப்படி விஜயுடைய ஃபைல் பூரா எங்கே எடுத்துகிட்டு போனோம்? போயஸ் கார்டனுக்கு எடுத்துகிட்டு போனோம். அப்போ நல்ல சூப்பர் ஸ்டார் கவர்னர், நடிகர் முதலமைச்சர், ஒரு கண்ணாடி உதயநிதி எதிர்கட்சி தலைவர். எப்படி நல்லா இருக்கா? சூப்பர். இதுதான் தமிழ்நாடு. இந்த மானங்கட்ட தமிழர்களுக்கு இதுதான் இனிமேல் அரசியல். இப்படி ஒரு சூழல் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பாஜக தரப்பிலும் தகவல் வருது. வந்த பிறகு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அடக்கி வாசிக்கிறாங்க தாவைக்கா. ஏன்னா கோப்பை எடுத்துட்டு போய் ரஜினி நிற்கணும். துர்காமாவும் லதாமாவும் ரொம்ப நெருக்கம். யாரு? துர்காமாவும் லதாமாவும். அப்போ துர்கா அம்மா லதாமா மூலம் விஜய் அம்மா சோபாவிட்ட பஞ்சாயத்து வச்சிடக்கூடாது. இப்படி ஒரு சூழல் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இல்லை, ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆச்சு பொறுப்பேற்றோன்னா செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் கார்னர் பண்ண மாதிரி தான் தெரியுது. அது இதனால் வரைக்கும் தொடங்குது. மற்ற அமைச்சர்கள் பக்கம்லாம் ஏன் இவங்களுடைய கண் பார்வை கூட போக மாட்டேது? லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் எந்த வழக்கும் பதிவு பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க? இல்லை, அங்கே விஷ்ணு ரெட்டின்னு ஒரு ரெட்டியார் கும்பல். எனக்கு என்ன செந்தில் பாலாஜி குறி வைக்கிறதுக்கு காரணம் என்ன? செந்தில் பாலாஜி ஏன் குறி வைக்கிறாங்கன்னா ஈஸியாக இருக்காரோ? ஈஸியாக இல்லை, திமுகவை அவரை கழட்டி விட்டுருச்சு. திமுகவை அவர் கழட்டி விட்டுருச்சு. அப்போ இவர் நீங்கள் வடிவேலுக்கு தான், யார் வேணாலும் அடிக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எங்களுடைய கணக்கு தீர்க்க வேண்டியதை செந்தில் பாலாஜி தான். ரெண்டாவது, செந்தில் பாலாஜி தான் எல்லாத்துக்குமே வில்லை. தாவேக்காவுக்கு ஆட்சிக்கு குதிரை பேரத்துக்கும் இல்லை யாரு? செந்தில் பாலாஜி தான். கரூருக்கு வில்லை யாரு? செந்தில் பாலாஜி தான். இப்படி எங்கே எடுத்தாலும் தாவேக்காவுக்கு கடுமையான வில்லை செந்தில் பாலாஜி தான். அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு திமுக விரும்புதா? திமுக இல்லை, தாவேக்கா இல்லை. திமுக கழட்டி வச்சு சொல்கிறேன். இல்லை இல்லை, அதாவது திமுக கருவூலமா இருந்தவர் தானே செந்தில் பாலாஜி இருந்தாரு. இப்போ இருக்காரா? இப்போ இல்லை. இப்போ மாப்பிள்ளைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் குடுக்கல் வாங்கல் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த பிறகு உங்களுக்காக தானே நான் தாவேக்கா இவ்வளவு தூரம் எதிர்த்தேன். மாப்பிள்ளை நேராக போய் விஜய்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். இந்தியா டுடே நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க. ஆமாம், இந்தியா டுடே தமிழ் சேனல் தொடங்கியிருக்காங்க. ஆமாம், அதில் விளம்பரம் யாரு கேட்டீங்கன்னா ஜி ஸ்கொயர். ஜி ஸ்கொயர் விளம்பரத்தில் போகிற யார் இருக்கா? முதலமைச்சர் இருக்கார். ஜி ஸ்கொயர் பாலா ஓடி போய் விஜய் கட்டி பிடிக்கிறார். அப்போ செந்தில் பாலாஜி உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் ஆட்சியை கவனிக்கிறதுக்கு, குதிரை பேர் நடத்துறதுக்கு, கரூரில் கதை எல்லாம் போராடுறேன், நீங்கள் நைஸாவிட்டு போய் சேர்ந்துட்டீங்களே. இது செந்தில் பாலாஜிக்கு வருத்தம். நேரடியாக நேரு ரெட்டியார் போய் விஷ்ணு ரெட்டியார்கிட்ட சரண்டர் ஆகி எல்லா வழக்கும் படுத்துருச்சு. அதற்கு பிறகு நேரு ரெட்டியாருக்கு பிறகு அன்பில் மகேஷ் பொய்யா அப்படி நேராக போய் விஷ்ணு ரெட்டியை சரண்டர் ஆகிட்டார். அந்த கதையும் சரண்டர் ஆகி போச்சு. இப்படி எல்லாரும் போய் விஷ்ணு ரெட்டிகிட்ட சரண்டர் ஆகிடுறீங்க. நான் உங்களுக்காக விஜய் ஆட்சியை கவுழ்க்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறேன். இந்த கார் கொடுக்க போகிற சொன்னாங்களா சார்? அந்த கார் கொடுக்க போகிற விவகாரத்தில் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் யாருமே கார் வாங்க போகிறதில்ல சொல்கிறாங்க. தாவேக தரப்பு நாங்களும் யாரும் கார் வாங்க போகிறதில்ல, யாரெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு தான் காரு,
உடனே ஆதவ அர்ஜுனா சொல்றாரு எதிர்கட்சியருக்கு தான் 3 வீடு இருக்குது ஆனா அவர் வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கேட்டு வாங்கிக்கலையா, நான் தான் கைது போட்டு கொடுத்தா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இந்த காருக்கு கவர்மெண்ட் குவார்டர்ஸ்க்குலாம் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க அதை? இல்லைங்க, அதாவது இந்த காரு தேவையே இல்லை. தேவையே இல்லையா? காரு கேட்ட ஜோதி மினிட்டே கார் இருக்கு. 2 லட்ச ரூபா அலவன்ஸ் வருது ஒரு எம்எல்ஏவுக்கு. 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வருது. 2 லட்ச ரூபாயை விடவா நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏகளுக்கு வெறும் 10,000 ரூபா தான். கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் தளி ராமச்சந்திரன் எழுந்து கார் வேணான்ட்டாரு அவரு. ஆமாம், அவர் வந்து கப்பலே வச்சிருக்காரு. காரில் என்ன வச்சிருக்காரு? அவர் வந்து கார் வேணான்ட்டார். அதான் கப்பல் வச்சிருக்காருங்க அவரு. குவாரி எத்தனை வருஷம் குவாரி நடத்துறாரு இவர். ஆதவத்தில் என்ன சொன்னாரு, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு தான் நாங்கள் காரே தரோம், அவங்க தான் பாவம்னு சொல்றாங்க. ஆனால் அந்த தளி ராமச்சந்திரன் எழுந்து எங்களுக்கெல்லாம் கார் வேணான்றாரு. அப்போ எப்படி சார் அவர் வேணான்றாரு? இல்லை, அவருக்கு குவாரி வருஷத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் லாபம் வரும். கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ரொம்ப ஏழைகள் தானே சார் இருப்பாங்க. இல்லை, அதாவது சிபிஎம்ல சண்முகம் ஏழை, ஆமா, நன்மாறன் ஏழை, இப்படி பல பேர் ஏழை இருந்திருக்காங்க. வீரபாண்டியன் இப்போ இது தளி ராமச்சந்திரன் ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. எங்க தளியில அவர் எப்படி ஏழையா இருக்க முடியும்? அப்போ சிபிஎம் தான் பாலபாரதி இருந்தாங்க, வரதராஜ் இருந்தார். வரதராஜனுடைய பையன் ரோட்டு கடை இட்லி வித்தார் எங்க திண்டுக்கல்ல, பாலகிருஷ்ணன். ஆமா. அப்போ இப்படி கம்யூனிஸ்டுகள்ல சிபிஎம் தான் ஏழையா இருக்கும். சிபிஐ கிடையாது. சிபிஐ சுப்பராயன்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன், தொழிற்சங்க முதலாளி, திருப்பூர் பெம்பியா இருக்கார்ல, அவர்லாம் பெரிய, அவர் பையன் பெரிய மில் ஓனர் குடும்பத்தில் திருமணம் பண்ணியிருக்காரு. இப்படி தான் இதில் சிபிஎம் தான் வாச்சாத்தி சண்முகத்தை போன்ற ஏழை எளியவர்கள் தான் அந்த கட்சியில். இன்னும் கம்யூனிஸ்டம்லாம் ஒன்றும் அப்படித்தான் இருக்கு. சிபிஎம் தான். சிபிஐலாம் தா பாண்டியெல்லாம் பெரிய வசதி படைத்தவர், சரியா? அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எது ஆளுங்கட்சி அவரோடு சேர்ந்து பயணித்து நீங்கள் ஓரளவு தாங்க. நல்ல கண்ணு ஐயா இருந்தார். இப்படி இப்போ அதில் சில பேர் இருந்தாங்க, மீதியெல்லாம் வசதி படைத்தவர்கள் தான். இந்த காரை திமுக அண்ணா திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் எம்எல்ஏ வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1000 தான் கார் இருந்தாலும் கவர்மெண்ட் கார்ல போறதா ஒரு கெத்தா இருக்கும், அப்பதான் எங்களை மதிப்பாங்க, எங்களை ஒரு எம்எல்ஏவே யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் கார் தான் வேணுமா? அடுத்து கவர்மெண்ட் காரு, அப்புறம் அடுத்து சைரன், அடுத்து வந்து எஸ்கார்டு. விஜய்க்கு மாதிரி ஒரு 20 வண்டி போனா தாங்க எங்களுக்கு கெத்து. 20 வண்டி சைரன் வச்சுட்டு நீங்க Z+ துப்பாக்கி கூட 5 பேர் வரணுங்க. அடுத்த கட்டம் காமராஜர் கக்கனு துப்பாக்கியோட வந்தாங்க. இதெல்லாம் கேவலங்க. இவர்கள் பூராம மக்களை சுரண்டி வாடுறவன். இந்த சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருமே ரியல் எஸ்டேட் பண்ணாத ஆளை காமிக்க சொல்லுங்க. ரியல் எஸ்டேட்டு பண்ணாத ஒரு ஆளை காமிக்க சொல்லுங்க. எல்லாம் 5 ஏக்கரா 10 ஏக்கரா 100 கோடி 200 கோடி 300 கோடி 400 கோடி தான். இதுக்கு தான் எம்எல்ஏ ஆகிறத, எம்பி ஆகிறத. அப்போ இதெல்லாம் விஜய்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சீஃப் செக்ரட்டரி ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் பார்த்துட்டு வந்துடுறாரு. சாயங்காலம் 5 நிமிஷம், காலையில் 5 நிமிஷம். அதை தாண்டி சீஃப் செக்ரட்டரியை அதை தாண்டி மொத்தம் அவர் பார்க்கறதே ஒரு நாளைக்கு 5 பேர் தான். ஜெகதீஷ் பழனிசாமி, ஜான் ஆரோக்கியசாமி, அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அதெல்லாம் யாரையும் பார்க்கறதே இல்லை. காரு டிரைவரு, தோட்டக்காரன், வீட்டுக்காரன், இது 5 பேர் தான். அதை தாண்டி அவர் யாரையும் பார்க்கறதே இல்லை. எதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்க, இவர்கிட்ட பேசிக்க, பிடபிள்யூ பிரச்சனையா அதை அவர்கிட்ட பேசிக்க, ஜான் ஆரோக்கியசாமி பேசிக்க, மீதி விசு ரெட்டி பேசிக்க. அதனால தான் 5 கோடி ரூபா ரூம் டெக்கரேஷன் பண்ணி கடலையே பார்த்துட்டு இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 5 கோடி ரூபா அந்த ரூம் டெக்கரேஷன் பண்ணுறது 500 லட்சம். நீங்கள் இப்படி யார் ஜெயலலிதாவை விட ஒரு ஆடம்பரமான ஆளை எனக்கு தெரிஞ்சு போயஸ்காரன் 100 இடிச்சு 100 கட்டியிருக்காங்க. ஆமாம், அந்த அம்மாவே அந்த ரூமில் இருந்துட்டு போச்சு. ஹிலாரி கிளின்டன் அந்த ரூமுக்கு வந்துட்டு போச்சு. நான் அந்த ஹிலாரி கிளின்டன் வந்த அந்த சந்திப்பை நானும் இருந்தேன். அப்போ அதை விட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து மக்களுக்கு தெரியும். ஏதாவது திமுக அநியாயம் பண்ணாங்க, அந்த அநியாயத்தை இவர் தட்டி கேட்பாருன்னு ஓட்டு போட்டான். இப்போ இன்னொரு திமுகவாக மாறிடுச்சு.